ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுகந்தி ஸ்டைலில் ஆந்திரா பிக்கல் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஸ்டைலில் 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிட்டோம். முதல்லயே இந்த பெங்களூரா மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காய் காமிக்கிறதுக்காக கொஞ்சம் 2-3 பீசஸ் பெருசாக ரிட்டைன் பண்ணியிருக்கேன், பெரிய நெல்லிக்காய். இப்போ 3 மேஜர் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்துப்பு, சில்லி ஃப்ளேக்ஸு, மஞ்சப்பொடி. ஸோ இந்த 3ஐயும் அளவு என்னென்னா, இது ஜஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, சில்லி ஃப்ளேக்ஸு 1 டீஸ்பூன், இது மட்டும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் ஆட் பண்ணிப்பேன். இது கூட சால்ட்டிங் ஆந்திரா ஸ்டைல் என்னென்னா, கடுகும் வெந்தயமும் சீரகம் தேவைப்பட்ட போட்டுக்கலாம், பெருங்காயமும் வறுத்து பொடிச்சிடுவேன். அதை லாஸ்ட்டாக நாளைக்கு போடுவேன். இப்போ ஊறுறதுக்கு இது மட்டும் போட்டு லைட்டாக சால்ட் பண்ணிடுவேன். காமிச்சிச்சு, இதெல்லாம் ஒட்டுக்க போட்டுட்டேன். இப்போ வறுத்து காமிப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி ஆக்சுவலாக ஒரு 2-3 பீஸ் போட போகிறேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி தொடச்சி இஞ்சி போடணுன்றது காமிக்கிறேன். இந்த சைஸு இதுவும் ஊறிட்டா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கேஸ் ட்ரபிள் எல்லாம் போயிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொப்பளிக்கிற எண்ணெயில் இப்போ பாருங்கள் காய்ச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாங்காய், அப்புறம் இஞ்சி, நெல்லிக்காய், வரமிளகாய் ஃப்ளேக்ஸு, உப்பு, மஞ்சப்பொடி, அது மட்டும் இல்லாமல் கடுகு தாளித்து கொட்டியிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ஊறுகாய். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சில்லி அரைச்சி போட்டுருவேன்.